ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னோட சேனலில் பாருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஓகேங்க, பாருக்கு சப்போர்ட் பண்ணுறன்றது என்னோட விஷயம் இல்லை. பாரு மட்டும் தப்பு பண்ணுறாங்க, மற்றவங்கலாம் பண்ணலையாங்கிறத என்னோட கேள்வியாக இருக்குது. அது ஒன் ஆர் ஷோ பார்க்குறவங்களுக்கு புரியாது. ஒன் ஆர் ஷோ எல்லாருமே ஆடியன்ஸ் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா பாரு மட்டும் தான் தப்பாக காட்டுறாங்க. லைவ் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் பாரு எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு. அதுக்கான ரியாக்ஷனாக ஓவர் ரியாக்ஷனாக கொடுக்குறாங்க. ஆப்வியஸாக இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உட்காந்து அழவும் இல்லை. அதுக்கான கரெக்ட் ரிப்ளே அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க ஓவர் ரியாக்ட் பண்ணுறேன். ஓவர் ரியாக்ட்னு நான் சொல்கிற இடத்துல அந்த ஏன்னா ஒருத்தங்களை திருப்பி திருப்பி எத்தனை நாள் அடிப்பீங்க? ஏன்னா ஒரு நாள் அடிச்சதுக்கு அந்த பொண்ணு அழுதுச்சு, அப்புறம் வேற ஏதோ ஒரு நாள் பண்ணும்போது நேற்று அந்த ஓட்டிங்லேயும் அந்த கியூசிலையும் அழுதுச்சு அப்படின்னும் போது, அப்போது ஒரு பொண்ணு 3 வாரமாக அடிக்கிறீங்க, வீக்கெண்ட்லேயே அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு ஆமான் சாமி போடாதது தானே உங்கள் பிரச்சனை. அதுக்கு தானே அடிக்கிறீங்க. இப்போ பேர் வியானா கூட கனியாக்கா வந்து 2 நாளும் ஸ்மூத்தாக பேசுகிறாங்களா, போய் சுபி கிட்ட வியானா சொல்கிறாங்க. ஏன்னா சுபி வந்து பாரு இப்போ ஏமாத்திட்டாங்கல்ல. ஆமாங்க, பாருக்கு வந்து சுபி வந்து அந்த பாஸ் கொடுக்கல. இது ரொம்ப பேருக்கு சந்தோஷம். பாருக்கு வந்து பிடிக்காதவங்களுக்குலாம் இது வந்து ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி நியூஸாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது சுபி பண்ணது துரோகம் தான். ஆக்சுவலி ஒரு டீல்னு பேசினதுக்கப்புறம் டீல் தான் அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த டீலுங்கிறது ஃபேர் டீலாக இருக்கணும். போன சீசனில் ஜாக்கும் மஞ்சரியும் பிரச்சனையாக ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். மஞ்சரிக்கும் ஜாக்குக்கும் பிரச்சனையே இருந்தாலும் டீலுன்னு வந்தப்பறம் அதை அந்த வேலையை அவங்க ஜாக் செஞ்சாங்க. அப்போ சுபியா அதை செஞ்சுருக்கணும். இல்லைன்னா செய்ய முடியாதுன்னு முதல்ல தைரியமாக சொல்லியிருக்கணும். அது என்ன முதுகுல குத்துறது, முதல்ல ஒத்துக்கிட்டு பின்னாடி செய்ய மாட்டேன்னு சொல்கிறது அப்படின்னும் போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ரம்யா ஜோவும் அதை தானே பண்ணாங்க. ரம்யா ஜோக் பண்ணுறேன்னு சொல்லி இவங்க கொடுக்காம தான் பண்ணாங்கன்னா ரம்யா ஜோக் கொடுக்குறேன்னு அவங்க ஃபேராக நினச்சாங்க. ஆனால் ரம்யா ஜோ தனக்கு ஃபேராக இருக்க மாட்டாங்களோன்ற சந்தேகம் வந்ததுனால தான் பாரு சொன்ன பாரு ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப கிளவர். அப்போ வந்து கொடுக்க மாட்டாங்க சந்தேகம் வந்தப்போ யாராவது நம்மளை ஏமாத்துவாங்கன்னு தெரிஞ்சு நம்ம திருப்பி அந்த காசை கொடுப்போமாங்க? அவங்க நம்மளுக்கு ஃபேரா இருப்பாங்கன்னு தெரிஞ்சா டீல் பேசுவோம். ஏமாத்த போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த டவுட் வந்தப்பறம் எப்படி கொடுப்போம்? ஒரு சின்ன டவுட் வந்தாலும் கொடுக்க மாட்டோம் தானே. அப்போ அந்த மாதிரி அவங்க கொடுக்கல. அப்போ சுபிக்ஷா மேல அவங்களுக்கு டவுட் இல்லை, சுபிக்ஷா அவங்க முழுசா நம்பினாங்க. அப்போ சுபிக்ஷா பாரு மேல டவுட் இருந்ததுன்னா அதை அவங்க சொல்லியிருக்கணும். எனக்கு உங்க மேல டவுட் வந்துடுச்சு, அதனால நான் வந்து பண்றேன் அப்படின்னு. ஆனா சுபிக்ஷா பேசினதுக்கு ஏற்ற மாதிரி பாரு வந்து கேட்கறாங்கல்ல. நேற்று நைட் லைவ்ல இதெல்லாம் நடந்தது. இன்னைக்கு எபிசோட்ல வர எதை காட்டுவாங்க எதை காட்ட மாட்டாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த பொண்ணை ஓவரா டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு அந்த அளவுக்கு வெக்ஸ் ஆகி கிட்டத்தட்ட ஃப்ரஸ்ட்ரேஷனோட உச்சிக்கே போயிடுச்சு. அது போன வாரம் அந்த மார்க் பண்ணும்போது அந்த பொண்ணு அப்படிதான் ஃப்ரஸ்ட்ரேஷனோட உச்சிக்கு போய் ஆனால் சிரிச்சுக்கிட்டு அதை சமாளிச்சது. அந்த ஸ்வாப் அதெல்லாம் 1 hourல எதுவுமே காட்டவே இல்லை யாருமே. அந்த 1 hourல வெறும் 1 hour எபிசோட்ல வெறும்னே ஸ்வாப் பண்ணாங்க. சபரியும் எஃப்ஜே இப்படி வந்தாங்க அப்படின்னு எப்படி பண்ணானுங்க தெரியுமா? அவங்க சபரியும் எஃப்ஜேவும் அந்த அளவுக்கு அந்த பொண்ணு மார்க் பண்ணாங்க. கிட்டத்தட்ட எனக்கு பேசுறதுக்கே கஷ்டமா இருக்கு. கிட்டத்தட்ட அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனோட உச்சியில சிரிச்சுக்கிட்டே இருந்தது. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆனால் கத்தி டென்ஷன் ஆகி பண்ணுறதோட ஒரு மாதிரி ஒரு சீப்பு வரும்ல, அந்த மாதிரி அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அதை பண்ணிச்சு. அவங்க பண்ணுற மாக்கிங்க அழறதையும் வெளிப்படுத்தல, கோத்தையும் வெளிப்படுத்தாமல் அப்போதான் அந்த கேம் பிளான் பாரோட நியூ கேம் பிளான் கூட நான் ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அது இப்படியே சிரிச்சே சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பொண்ணு சிரிச்சு சமாளிக்குது, இல்லை சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனால் நீங்கள் எப்படி பண்ணாலும்